கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய அப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை யாக்கோபு 3ஆம் அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்கள். நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. அதனாலே நாம் பிதாவாகிய தேவனை துதிக்கிறோம், தேவனுடைய சாயலின்படி உண்டாக்கப்பட்ட மனுஷரை அதனாலே சபிக்கிறோம். துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கல் ஆகாது. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது, அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது என்று. ஆம் பிரியமானவர்களே, நாவை அடக்க நம்மால் முடியாது. நம்முடைய நாவினாலே வீண் வார்த்தைகள் பேசக்கூடாது என்று நினைப்போம், ஆனால் அதை மீறி பேசிவிடுவோம். நம்முடைய நாவினாலே தேவையில்லாத வார்த்தைகள் பேசக்கூடாது என்று நினைப்போம், ஆனால் கோபம் வரும்போது அதை மீறி மற்றவர்களை தேவையில்லாத வீண் வார்த்தையினாலே காயப்படுத்தி விடுவோம். அதனாலே வேதம் சொல்லுகிறது, நாவை அடக்க ஒரு மனுஷனாலும் கூடாது என்று. ஆம் பிரியமானவர்களே, நாவை அடக்க நம்மால் முடியாது. கர்த்தர் நம்முடைய நாவுக்கு காவல் வைக்கும் பொழுது கர்த்தருடைய கிருபையினாலே நாம் அதை காத்துக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. வீண் வார்த்தைகள் பேசாதபடிக்கு கர்த்தர் நம்முடைய நாவுக்கு காவல் வைப்பார். ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய நாவை கர்த்தருடைய கரத்திலே அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுது தேவையில்லாத வீண் வார்த்தைகள் பேசாதபடிக்கு கர்த்தர் காத்துக்கொள்வார். ஹல்லேலூயா. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பொல்லாத நாவு, பொய் நாவு, இப்படிப்பட்ட நாவு இருக்கும் என்றால் கர்த்தர் வெறுக்கிறார். பொய் நாவை கர்த்தர் வெறுக்கிறார். கபடத்தோடு பேசும்போது, பொய்யான காரியங்களை பேசும்போது அது கர்த்தருக்கு அருவருப்பானது. பிரியமானவர்களே, இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே பொல்லாத வார்த்தைகளை பேசுவார்கள், பொய்யான வார்த்தைகளை பேசுவார்கள். அது கர்த்தருக்கு அருவருப்பானது. நம்முடைய நாவினாலே கர்த்தருக்கு பிரியமுள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். வீண் வார்த்தைகள் பேசினால் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டும். வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று வசனம் சொல்கிறது. மனிதர்கள் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தரிடத்தில் நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். நம்முடைய நாவினாலே எதை பேசுகிறோம், யாரை பேசுகிறோம், யாரிடம் பேசுகிறோம், வீண் வார்த்தைகள் பேசுகிறோமா, பொய்யான வார்த்தைகள் பேசுகிறோமா, மற்றவர்களை வஞ்சிக்கிற வார்த்தைகள் பேசுகிறோமா, கெட்ட வார்த்தைகளை பேசுகிறோமா? நம்மை நாமே சற்று யோசித்து பார்ப்போம். எதை பேசினாலும் நியாய தீர்ப்பு நாளிலே கர்த்தருடைய கரத்திலே நாம் கணக்கு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. அது அடங்காத பொல்லாங்குள்ளதும் சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்ததுமாய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, பேசுகிற வார்த்தைகளிலே விஷம் நிறைந்ததா இருக்கிறது என்று வசனம் சொல்கிறது. இன்றைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களுடைய இருதயத்தை உடைக்கிற வார்த்தைகள் வாயிலே பேசும்போது அந்த வார்த்தை இருதயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே வேதனையை கொண்டு வரும். சில மனிதர்கள் பேசும்போது கடினமான வார்த்தையினாலே நம்முடைய இருதயம் காயப்பட்டு உடைந்து போய்விடும். நாம் யாரிடம் பேசினாலும் கவனத்தோடு தேவனுக்கு பிரியமாய் அன்புள்ள வார்த்தைகளை பேச வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள், மற்றவர்களை கடினமாய் பேசுவது, மற்றவர்களை வேதனைப்படுத்துவது, சாவுக்கு ஏதுவான விஷம் நிறைந்த வார்த்தைகளை பேசுவதினாலே அவர்கள் சோர்ந்து போய்விடுவார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் நம்முடைய நாவினாலே பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் கணக்கு கொடுக்க வேண்டும். அதனால் கவனத்தோடு எச்சரிக்கையோடு நம் யாரிடம் பேசினாலும் உண்மையோடு, சாந்தத்தோடு, நீடிய பொறுமையோடு, அன்போடு பேச வேண்டும். பொய்யான வார்த்தைகள் நமக்கு வேண்டாம், மாயமான வார்த்தைகள் வேண்டாம், பொல்லாத வார்த்தைகள் வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமில்லாத எந்த கெட்ட வார்த்தைகளும் நம்முடைய வாயிலே வரக்கூடாது. ஹல்லேலூயா. நாம் பரிசுத்தமுள்ள வார்த்தைகள், அன்பின் வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கு அறிவிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய நாவினாலே முழு சரீரத்தையும் கரைப்படுத்தாதபடிக்கு காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நாவினாலே வீண் வார்த்தைகள் பேசும்போது, தேவையில்லாத வார்த்தைகள் பேசும்போது, கெட்ட வார்த்தைகளை பேசும்போது முழு சரீரமும் கரைபடுகிறது. இருளான காரியங்கள் நமக்குள்ளே வருவதற்கு நாமே இடம் கொடுக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் சத்ருக்கு இடம் கொடுக்காதபடிக்கு, வீண் வார்த்தைகள் பேசாதபடிக்கு நம்முடைய நாவை காத்து கொள்வோம். ஹல்லேலூயா. வேதத்தில் நான் பார்க்கிறோம்,
யாக்கோபு 3:5 அப்படியே நாவானதும் சிறிய அவயமாய் இருந்தும் பெருமையானவைகளை பேசும் என்று வசனம் சொல்கிறது. பிரியமானவர்களே, சிலருடைய வாழ்க்கையில பெருமையான காரியங்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள். தங்களை குறித்த பெருமை, தங்களுடைய அழகை குறித்த பெருமை, படிப்பை குறித்த பெருமை, அல்லது குடும்ப சொத்துக்களை குறித்த பெருமை, எப்படிப்பட்ட காரியங்களை குறித்து பெருமையோடு பேசி புகழ்ந்து கொள்வார்கள். நம்முடைய நாவினாலே கர்த்தரை உயர்த்த நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். பெருமைக்குரியவர் அவர் ஒருவர் மாத்திரமே. நம்மை அவருக்கு முன்பாக தாழ்த்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையிலே பெருமையான வார்த்தைகள் வரக்கூடாது, பொய்யான வார்த்தைகள் வரக்கூடாது, சாவுக்கேதுவான விஷம் நிறைந்த வார்த்தைகள் வரக்கூடாது, மற்றவர்களை காயப்படுத்துகிற வார்த்தைகள் வரக்கூடாது. அன்பின் வார்த்தைகளினாலே மற்றவர்களை தேற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நீடிய பொறுமையோடு சாந்தத்தோடு சகித்து கொள்ள வேண்டும். ஒருவேளை மற்றவர்கள் நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லும்போது பொறுமையோடு சகித்து கொள்ளும்போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நாம் பிதாவாகிய தேவனை துதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய சாயலால் உண்டாக்கப்பட்ட மனுஷரை நாம் ஒருபோதும் சபிக்க கூடாது. துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, கர்த்தரை துதிக்கிற நாவிலே சபித்தல் இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை துதிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொன்னார். நம் கர்த்தரை துதிக்க, கர்த்தருடைய நாமத்தை உயர்த்த, கர்த்தருடைய வார்த்தைகளை அறிவிக்க, ஜெபிக்க அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் தேவையில்லாத காரியங்களுக்கு விலகி நம்முடைய நாவை காத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை பேசக்கூடாது என்று நினைக்கிறேன், நான் பேசி விடுகிறேன் என்று சொல்லி யோசிக்கலாம். கர்த்தருடைய கரத்திலே ஒவ்வொரு நாளும் நம்முடைய அவயங்களை ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் காத்து கொள்வார். நம்முடைய அவயங்களை ஒவ்வொரு நாளும் என்னுடைய நாவுக்கு காவல் வைங்க ஏசப்பான்னு சொல்லி கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த கிருபைகளை கொடுப்பார். ஹல்லேலூயா. வீணான வார்த்தைகளுக்கு விலகி காத்து கொள்வோம். மனுஷர் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும், வீண் வார்த்தைகளுக்கும் நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு கொடுக்க வேண்டுமா? ஹல்லேலூயா. அதை அறிந்து கொள்வோம். கர்த்தருடைய பிள்ளைகள் பொல்லாத காரியங்களுக்கு விலகி, வீணான வார்த்தைகளுக்கு விலகி ஒவ்வொரு நாளும் காத்து கொள்வோம். கர்த்தர் அதற்கேற்ற கிருபைகளை நமக்கு கொடுத்து நம்மை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளில் கூட நம்முடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எங்களை கனின்மணி போல பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறதே உமக்கு நன்றி அப்பா. நாங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது உடைய சுத்த கிருபையை, அதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த இரவு நேரத்தில் எங்களை இப்படி சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை, நினைவுகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்குள்ள அர்ப்பணிக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்வீராக. பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. என்னென்ன வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை பல மடங்காக பெருக பண்ணுங்கப்பா. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வட்டிக்குன்னு சொல்லி போகாதபடிக்கு பிள்ளைகளை ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணித்து தாழ்த்தி ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக பல மாதங்களாக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுங்க. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா காபாரே ஷேகே லேதே நேமா கரபா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. யாக்கோபு சாந்த ரதன ஹதரபலா. என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. உடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கற்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளை அப்பா சந்திப்பீராக. பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற நிந்தை, அவமான, கண்ணீர் எல்லாவற்றையும் துடைத்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கற்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தலை நிமிர செய்யுங்கப்பா. என் தேவன் ஆசீர்வதிங்க. நம்முடைய கரங்களிலே தாழ்த்துகிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, ஒரு அனாதையை போல யாருமே இல்லை என்று சொல்லி கண்ணீர் வடிக்கிறார்களோ என் தேவன் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவீராக. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே உதவி செய்ய முடியும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீர் மாத்திரமே சகாயர். என் தேவன் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்கப்பா. பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க. குடும்ப சூழ்நிலைகளில் உள்ள எல்லாவற்றையும் மாற்றி ஆசீர்வதிங்கப்பா. உடைய கரங்களிலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம்.
எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ, குடும்பத்திலே சமாதானம் இல்லாதபடிக்கு இருக்கிறதோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்க. குடும்பத்திலே குழப்பங்களையும் பிரிவினைகளையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரைகளை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். ரீபா காபா ரே ஷேகே லே தேனே மாக்காரபா ரியா கோபோர சந்த ரதன ஹதரபாலா. என் தேவனுடைய வல்லமையினால் நிரப்புங்க, ஆசீர்வதிங்க, சமாதானத்தை கொடுங்க. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கியவர் ஒவ்வொரு குடும்பத்திலும் தேவ சமாதான ஆளுகையை செய்யட்டும் அப்பா. நம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம் அப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு இருக்கிறார்களோ, என் தேவன் அவர்களை பலப்படுத்துவீராக. உடைய வல்லமையினால் நிரப்புங்க அப்பா, உடைய சத்துவத்தினால் நிரப்புங்க. பலவீனத்திலும் உடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே பலவீனத்தோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுதே விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். என் தேவன் அற்புதம் செய்கிறவர். பிள்ளைகள் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்யுங்க, அதிசயத்தை செய்யுங்க, சுகமாக்குங்க, விடுதலையாக்குங்க. உடைய கரங்களிலே தாழ்த்துக்கிறோம் அப்பா. உடைய கரங்களிலே முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் அப்பா உடைய கரங்களிலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். இன்பமான நித்திரையை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலைக்கு எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய ரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டையுமாய் இருக்கிறீர். எங்களை பாதுகாக்கிறவர் நீர் ஒருவரே. எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் உடைய சமூகத்தில் முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம். தொடர்ந்து பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களோடு கூட தங்கிருங்க. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.